Hello students, welcome to Shiny Maths 8th Standard Maths Chapter 1 Exercise 1.4 ல third sum எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். Find the square of the following numbers. அதாவது நம்மளுக்கு ஒரு நம்பர் கொடுத்திருப்பாங்க, அதோட ஸ்கொயர் வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். இப்போ 17 இதோட ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 17 ஸ்கொயர்னாலே என்னது, அதோட பவர்ல நம்ம 2 ன்னு எழுதிக்கணும். ஓகே, ஸோ இப்போ 17 ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? 17 into 17. ஓகே, பவர்ல 2 இருக்கனால அந்த 2 டைம்ஸ் எழுதிக்கிட்டு சென்டர்ல மல்டிபிள் சிம்பிள் போட்டோம். ஓகேங்களா? இனிமே இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிடலாம். ஓகே, எழுதிக்கிட்டே நெக்ஸ்ட் 7 7s are 49, இங்க 9 பேலன்ஸ் 4, 7 1s are 7, 7 கூட 4 ஆட் பண்ணா 11, 1 7s are 7, 1 1s are 1. ஓகே, நீ ஆட் பண்ணிடலாம். 9 அப்படியே எழுதிடலாம். 7 1 ஆட் பண்ணா 8, 1 ஆட் பண்ணா 2. அப்போ நம்மளுக்கு இந்த மல்டிபிள் பண்ணும்போது 2 8 9 கிடைச்சி. ஓகேங்களா? ஸோ இதுதான் 17ஓட ஸ்கொயர் வேல்யூ. அப்போ இதுதான் நம்மளுக்கு ஆன்சராக இருக்கும். ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் 203 சொல்யூஷன். ஸோ இதுக்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம், அதனால இதோட பவரில் 2ன்னு எழுதிக்கணும். இந்த மாதிரி பவரில் 2 இருந்து அப்படின்னா இதே நம்பரை 2 டைம்ஸ் எழுதிக்கணும். சென்டரில் மல்டிபிள் சிம்பிள். ஓகேங்களா? சென்டரில் மல்டிபிள் சிம்பிள் இருக்கனால இந்த ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். இப்போ 3 3s are 9, 3 into 0 0 தான், 3 2s are 6. நெக்ஸ்ட் 0 into 3 என்னது 0, 0 கூட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணாலும் 0 தான். நெக்ஸ்ட் 0 into 0 0, 0 into 2 0 தான், 2 3s are 6. நெக்ஸ்ட் 2 into 0 0, 2 2s are 4. ஓகே, இனிமேல் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதை 9 0 0 ஆட் பண்ணால் 0 தான். இனிமேல் 6 ஆட் பண்ணால் 12. அப்போ இங்கே 2 பேலன்ஸ் 1, இனிமேல் 1 அதை எழுதிருங்க. நெக்ஸ்ட் 4. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ரெண்டு வேல்யூமே நம்ம மல்டிபிள் பண்ணும்போது 4 1 2 0 9 கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் 203ஓட ஸ்கொயர் வேல்யூ. அப்போ இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகே, தேர்ட் சப்டிவிஷன் 1098. ஓகே, இதுக்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஓகே, சொல்யூஷன். ஸோ பவரில் நான் ஸ்கொயர் போட்டுக்கிட்டேன். ஓகே, இந்த மாதிரி ஸ்கொயர் இருந்தாலே அதை 2 வாட்டி எழுதிக்கணும். சென்டரில் மல்டிபிள் சிம்பிள். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிடலாம். 8 8s are 64. அப்போ இங்கே 4 பேலன்ஸ் 6 இங்கே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 8 9s are 72. 72க்கு கூட இந்த 6 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 78 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 8 நான் இங்கே எழுதிக்கிறேன். பேலன்ஸ் 7 அப்படி இருக்கட்டு. நெக்ஸ்ட் 8 into 0 என்னது 0, 0க்கு கூட 7 ஆட் பண்ணால் 7 தான். நெக்ஸ்ட் 8 1s are 8. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 9 8s are 72. அப்போ இங்கே 2 பேலன்ஸ் 7 இங்கே எழுதிக்கிறேன். 9 9s are என்னது 81, 81க்கு கூட 7 ஆட் பண்ணால் 88 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 8 நான் இங்கே எழுதிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் 9 into 0 என்னது 0, 0க்கு கூட இந்த பேலன்ஸ் 8 ஆட் பண்ணேன்னா என்ன கிடைக்கும் 8 தான் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் 9 1s are 9. ஓகே, நெக்ஸ்ட் 0 into 8 என்னது 0 தான், 0 into 9 0, 0 into 0 0 தான், 0 into 1 என்னது 0, 1 8s are 8. நெக்ஸ்ட் 1 9s are 9, 1 into 0 0 தான், 1 1s are 1 தான். ஓகே, ஆட் பண்ணிடலாம். ஸோ இங்கே 4, 8 into 2 ஆட் பண்ணால் 10. அப்போ இங்கே 0 பேலன்ஸ் 1, 7 1 ஆட் பண்ணால் 8, 8 கூட 8 ஆட் பண்ணால் 16. அப்போ இங்கே 6 பேலன்ஸ் 1, 8 ஆட் பண்ணால் 16, 16 கூட 8 ஆட் பண்ணால் 24, 24 கூட 1 ஆட் பண்ணால் 25. அப்போ 5 பேலன்ஸ் 2 இங்கே எழுதிக்கலாம். 9 ஆட் பண்ணால் 18, 18 கூட 2 ஆட் பண்ணால் 20. அப்போ இங்கே 0 பேலன்ஸ் 2. ஓகே, இனிமேல் இதை ஆட் பண்ணால் 2 தான், இந்த 1 அப்படியே எழுதிருங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சுன்னா 1 2 0 5 6 0 4. ஓகேங்களா? ஓகே, அப்போ இதுதான் 1098ஓட ஸ்கொயர் வேல்யூ. ஓகேங்களா? அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். ஃபோர்த் சம் சால்வ் பண்ணிடலாம். எக்ஸாமின் இஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அதாவது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு நம்பர் தந்திருப்பாங்க, இந்த நம்பர் பர்ஃபெக்ட் ஸ்கொயரானு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு டா ஃபார்மேட்டே பண்ணிடுங்க. 7 2 5. ஓகே, லாஸ்ட் என்னது இருக்கு 5 இருக்கு, கண்டிப்பாக 5 டேபிளுக்கு போகும். ஓகேங்களா? 7ல 5 வந்து 1 டைம்ஸ் தான் இருக்கும். 1 5s are 5. ஸோ இப்போ 7லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 2. ஓகேங்களா? அப்போ அந்த பேலன்ஸ் 2 நீங்கள் இங்கே எழுதிக்கணும். இப்போ வந்து இது 22 மாறிடும். இனிமேல் 4 5s are 20. திரும்பவும் பேலன்ஸ் என்னது 2. இப்போ இது 25 மாறிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ 5 5s are 25. ஓகே, திரும்பவும் லாஸ்ட் என்னது 5 தான். அப்போ 5 டேபிளுக்கு போகும். 5 2s are 10. ஸோ இப்போ 14லேருந்து 10 மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் 4. ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து 45 மாறிடும். 9 5s are 45. இனிமேல் 29 வந்து எந்த டேபிளுக்குமே போகாது, ஏன்னா இது வந்து ஒரு பிரேம் நம்பர். அப்போ இனிமேல் இதை எப்படி எழுதலாம்னா √7 to 5 is equal to ரூட் அப்படியே எழுதிருங்க. இந்த 7 to 5க்கு பதில் 5 இருக்கு பார்த்தீங்களா சைடில், இதை அப்படியே எழுதணும். 5 into மல்டிபிள் சிம்பிள், நெக்ஸ்ட் திரும்ப 5 into இந்த 29 எழுதிருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ 7 to 5 ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூவான்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்னா ரூட்டுக்குள்ள
ஒரு வேல்யூ 2 டைம்ஸ் வரணும். இப்போ பாருங்க 5 வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு, இது ரைட்டு தான். ஆனால் இங்கே பாருங்க 29 வந்து வெறும் ஒரு வாட்டி தான் வந்திருக்கு. இது 29 இன்டூ 29 இந்த மாதிரி வந்து அப்படின்னா இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ. ஆனால் 29 வெறும் ஒரு வாட்டி தான் வந்திருக்கு. இந்த மாதிரி ரூட்டுக்குள்ள ஒரே ஒரு வேல்யூ மட்டும் வெறும் ஒரு வாட்டி வந்து அப்படின்னா இது வந்து நாட் எ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ. ஓகேங்களா? அப்போ எழுதிக்கலாம் 725 இஸ் நாட் எ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு எழுதிக்கணும். ஓகேங்களா? ஓகே, இனிமேல் செகண்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம். 190. ஓகே, சேம் அதே டா ஃபார்மேட் தான். லாஸ்ட்டு 0 இருக்குது, கண்டிப்பாக இது 5 டேபிளுக்கு போகும். ஓகேங்களா? 3 5s are 15. ஸோ இப்போ பேலன்ஸ் இங்கே என்னென்னா 4. இப்போ இது வந்து 40 ஆயிரும். அப்போது 8 5s are 40. ஓகே, லாஸ்ட் இப்போ 8. ஸோ இது வந்து ஈவன் நம்பர் இல்லையா, கண்டிப்பாக இப்போ 2 டேபிளுக்கு போகும். 1 2s are 2. இப்போ பேலன்ஸ் 1. அப்போது இது இப்போ 18 ஆயிடுச்சு. 9 2s are 18. ஸோ இப்போ பாருங்கள் 19 வந்து ஒரு ப்ரைம் நம்பர், அதாவது 19 வந்து 19 டேபிளுக்கு மட்டும்தான் போகும். வேணால் எழுதிக்கலாம் 19 1 டைம் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ ரூட் ஆஃப் 190 இஸ் ஈக்குவல் டு இந்த ரூட் அப்படியே எழுதிருங்க. நெக்ஸ்ட் 190க்கு பதில் இந்த சைடில் இருக்கிறத எழுதணும். 5 இன்டூ 2 இன்டூ 19. 1 எழுதினாலும் ஒன்று தான், எழுதாட்டாலும் ஒன்று தான். ஸோ இப்போ பாருங்கள் ரூட்டுக்குள்ளே இருக்க எல்லா வேல்யூம் என்னது தனித்தனியாக தான் இருக்குது. அப்போது இது வந்து அதனால் இது கண்டிப்பாக என்னது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. அப்போ எழுதிக்கலாம் 190 இஸ் நாட் எ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு எழுதிக்கணும். ஸ்கொயர். ஓகேங்களா? ஓகே, தேர்ட் சப்டிஷன் பார்த்துடலாம். 841. ஓகே, டா ஃபார்மேட் பண்ணிடலாம். ஸோ இந்த நம்பர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இது வந்து எந்த டேபிளுக்குமே போகாது, ஒரே ஒரு டேபிளுக்கு மட்டும் தான் போகும். எப்போனா 29 டேபிள் மட்டும் தான் போகும். 29 அதுவும் 841 29 டைம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ 29 ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு ப்ரைம் நம்பர். இது ப்ரைம் நம்பர் ஆனனால இதுக்கு மேலே நீங்கள் சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, இப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ ரூட் ஆஃப் 841. ஸோ ரூட் அப்படியே எழுதிடலாம். 841க்கு பதில் இதை எழுதிக்கலாம் 29 இன்டூ 29. ஸோ இது சைடில் இருக்குது, அதை தான் நீங்கள் எழுதணும். ஸோ இப்போ பாருங்கள் ரூட்டுக்குள்ளே 2 வேல்யூ இருக்குது, அதுவும் சேமான 2 வேல்யூ. ஸோ அப்போ ரூட்லேருந்து இதை வெளியே எடுக்கும்போது ஒரே ஒரு 29 நம்ம வெளியே எடுக்கலாம் இல்லையா? ஸோ அப்போது 2 29 வந்திருக்கு ரூட்டுக்குள்ளே. அப்போ இது வந்து என்னது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகேங்களா? அப்போ எழுதிக்கலாம் 841 இஸ் எ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் அந்த சம். ஓகே, ஃபோர்த் சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம். 1089. ஓகே, சால்வ் பண்ணிடலாம். சேம் அதே டா ஃபார்மேட் 1089. ஓகே, இது கண்டிப்பாக 3 டேபிளுக்கு போகும். 3 3s are 9. அப்போ பேலன்ஸ் 1. இப்போ இது 18 ஆயிரும். 6 3s are 18. ஓகே, நெக்ஸ்ட்டு 3 3s are 9. ஓகே, திரும்பவும் இது 3 டேபிளுக்கு போகும். ஓகேங்களா? அப்போ 1 3s are 3. நெக்ஸ்ட்டு 2 3s are 6. நெக்ஸ்ட்டு 1 3s are 3. ஓகே, நெக்ஸ்ட்டு 121 எதோட ஸ்கொயர் வேல்யூ? 11ஓட ஸ்கொயர் வேல்யூ. அப்போ 11 11s are என்னது 121. ஓகே, நெக்ஸ்ட்டு 11 வந்து ஒரு ப்ரைம் நம்பர், ஸோ அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. அப்போ ரூட் ஆஃப் 1089 இஸ் ஈக்குவல் டு ரூட் அப்படியே எழுதிருங்க. ஸோ சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே எழுதிடலாம் 3 இன்டூ 3 இன்டூ 11 இன்டூ 11. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் ரூட்டுக்குள்ளே 2 3 இருக்குது, 2 11 இருக்குது, மாதிரி வந்தாலே இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகேங்களா? அப்போ எழுதிக்கலாம் 108 இஸ் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு எழுதிக்கணும். பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த சம். ஃபிஃப்த் சம் சால்வ் பண்ணிடலாம். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் பை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். அதாவது நம்ம இங்கே ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும், அதுவும் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி. ஓகேங்களா? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்னா வேறு எதுவுமே இல்லை, டா ஃபார்மெட் தான். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 144. ஓகே, சால்வ் பண்ணிடலாம். சொல்யூஷன். ஓகே, ஸோ இங்கே எழுதிக்கோங்க 144. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் பண்ணும்போது நம்ம ப்ரைம் நம்பரை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதாவது 2 3 5 7 11 13 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரைம் நம்பரை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள் ப்ரைம் நம்பர்னா என்னென்னா, இப்போ 2 வந்து 1 டேபிளையும் 2 டேபிளையும் மட்டும்தான் வரும். அதே மாதிரி தான் 3யும் 1 டேபிளையும் 3 டேபிளையும். சேம் 5ம் அப்படி தான் 1 டேபிளையும் 5 டேபிளையும் மட்டும்தான் வரும். ஸோ இந்த மாதிரி 1 டேபிளையும் நீங்கள் எந்த நம்பர் எடுக்கிறீங்களோ அதே டேபிளையும் போச்சு அப்படின்னா அதுதான் ப்ரைம் நம்பர். ஸோ இப்போ பாருங்கள் 4 எடுக்கக்கூடாது, ஏன்னா 4 வந்து 1 டேபிளில் வரும், அது பிறகு 2 டேபிளையும் வரும், 4 டேபிளையும் வரும். இந்த மாதிரி 3 டேபிளையும் வந்து அப்படின்னா அது ப்ரைம் நம்பர் கிடையாது, வெறும் 2 டேபிளில் தான் வரணும். அது கண்டிப்பாக 1 டேபிளையும் நெக்ஸ்ட் எந்த நம்பர் எடுக்கியோமோ அதே டேபிளையும் மட்டும்தான் வரணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ரைம் நம்பர்.
ஓகே, ஸோ இப்போ லாஸ்ட் நம்பர் நம்மளுக்கு வந்து ஈவன் நம்பராக இருந்து அப்படின்னா நம்ம டூ டேபிளை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே இது லாஸ்ட் நம்பர் ஆட் நம்பர் அப்படி இருந்து அப்படின்னா 3 டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். சம்டைம் 0 இல்லைன்னா 5, லாஸ்ட் நம்பர் 0 இல்லைன்னா 5 அப்படி இருந்து அப்படின்னா நீங்கள் 5 டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 7 டேபிள் எப்போ யூஸ் பண்ணலான்னா இந்த 3 டேபிளுக்கும் போகலை அப்படின்னா 7 டேபிளை யூஸ் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு 7 டேபிள்னா பார்த்தாலே தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ லாஸ்ட் நம்பர் நம்மளுக்கு ஈவன் நம்பர், அப்போ 2 டேபிளில் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்க 14 இந்த சேர்த்து எடுக்கணும். 14ல் 2 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 7 டைம்ஸ் இருக்குது. 7 2s are 14. நெக்ஸ்ட்டு இந்த 4 2 2s are என்னது 4. ஓகே, திரும்பவும் லாஸ்ட் நம்பர் என்னது ஈவன், அப்போ 2 டேபிளுக்கு போகும். ஓகே, இப்போ 7ல் 2 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 3 டைம்ஸ் தான் இருக்குது. 3 2s are 6. இப்போ 7ல் 6 மைனஸ் பண்ண எத்தனை 1. அப்போ நீங்கள் இந்த 2க்கு மேலே இப்படி எழுதிக்கணும். ஸோ இப்போ இது 12ன்னு ஆயிரும். ஓகேங்களா? இப்போ 12ல் 2 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 6 டைம்ஸ் இருக்குது. அப்போ 6 2s are 12. திரும்பவும் லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பர், அப்போ 2 டேபிளுக்கு தான் போகும். அப்போ 1 2s are 2, பேலன்ஸ் 1. இப்போ இது 16 ஆயிரும். 8 2s are 16. ஓகே, திரும்பவும் ஈவன் நம்பர், அப்போ 2 டேபிள். அப்போ 9 2s are 18. ஸோ இப்போ பாருங்க 9 வந்து என்னது ஒரு ஆட் நம்பர், அப்போ 3 டேபிளுக்கு போகும். ஓகே, 3 3s are 9. ஓ 3 ஒரு பிரேம் நம்பர். ஸோ இந்த மாதிரி பிரேம் நம்பர் வந்துடுச்சு அப்படின்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ 144 இங்கே ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ தான் கேட்குறாங்க. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 இஸ் ஈக்குவல் டு இந்த ரூட்டை எழுதிருங்க. ஓகே, இப்போ சைடில் எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து ரூட்டுக்குள்ளே எழுதணும். 2 இன்டூ நெக்ஸ்ட்டு திரும்பவும் 2 இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ அப்புறம் 3 இன்டூ 3. ஓகேங்களா? ஸோ இந்த சைடில் எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, இதை வந்து ரூட்டுக்குள்ளே எழுதிருங்க. ஸோ இப்போது ரூட்டுக்குள்ளே 2 2 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ வெளியே எடுக்கும்போது ஒரே ஒரு 2 வெளியே எடுக்கலாம். மல்டிப்ளிகேஷன் சிம்பிள், அதுக்கப்புறம் திரும்பவும் 2 டைம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஒரு 2 வெளியே எடுக்கலாம். அப்புறம் 3யும் 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ ஒரு 3 வெளியே எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரூட்டை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகே, இனிமேல் இதை மல்டிபிள் பண்ணுங்க. சென்டரில் மல்டிபிள் சிம்பிள் இருக்கு இல்லையா, அப்போ மல்டிபிள் பண்ணணும். 2 2s are 4, 4 3s are 12. அப்போ ரூட் ஆஃப் 144ஓட வேல்யூ என்னன்னா 12. 12 ஸ்கொயரோட வேல்யூ தான் 144. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிஷனோட ஆன்சர். ஓகே, செகண்ட் சப்டிஷன் பார்க்கலாம். 2 5 6 சொல்யூஷன். ஸோ நம்மள இங்கே ரூட் ஆஃப் 2 5 6ஓட வேல்யூ தான் கேட்குறாங்க. ஓகே, டா ஃபார்மெட்டில் பண்ணிடலாம். 2 5 6. ஓகே, லாஸ்ட் நம்பர் என்னது ஈவன் நம்பர், அப்போ 2 டேபிள் போகும். ஃபஸ்ட்டே 2 இருக்குது. அப்போ 1 2s are 2. நெக்ஸ்ட்டு 5ல் 2 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 2 டைம்ஸ் இருக்குது. 2 2s are 4. ஸோ இப்போ பேலன்ஸ் 1. இப்போ இது 16 ஆயிரும். 8 2s are 16. திரும்பவும் லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பர், அப்போ 2 டேபிள். ஓகே, ஸோ இப்போ வந்து 1 வந்து 2 டேபிள் போகாது. அப்போ இந்த 2 நம்பரையும் சேர்த்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போ 6 2s are 12. நெக்ஸ்ட்டு 4 2s are 8. திரும்பவும் லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பர், அப்போ 2 டேபிள் போகும். 3 2s are 6. நெக்ஸ்ட்டு 2 2s are 4. ஓகே, திரும்பவும் லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பர், அப்போ 2 டேபிள். ஓகே, 3ல் 2 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 1 டைம்ஸ் தான் இருக்கும். 1 2s are 2, பேலன்ஸ் இப்போ 1. ஸோ 1 மேலே எழுதிக்கணும். இப்போ இது வந்து 12 ஆயிடுச்சு இல்லையா? ஓகே, இனிமேல் 6 2s are 12. ஓகே, திரும்பவும் லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பர், அப்போ 2 டேபிள் போகும். ஓகேங்களா? ஸோ 1 2 டேபிள் போகாது. அப்போ 2 சேர்த்து எடுக்கணும். 8 2s are 16. திரும்பவும் 8 வந்து என்னது ஈவன் நம்பர், அப்போ 2 டேபிள். 4 2s are 8. திரும்பவும் ஈவன் நம்பர், அப்போ 2 டேபிள் போகும். 2 2s are 4. ஓகேங்களா? ஸோ இப்போ 2 வந்து என்னது ஒரு பிரேம் நம்பர், அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகே, இதை கட் பண்ணிக்கிட்டு நான் இங்கே எழுதிக்கிறேன், ஏன்னா நம்மளுக்கு அங்கே இடம் பத்தாது. அப்போ ரூட் ஆஃப் 2 5 6 இந்த ரூட்டை அப்படியே எழுதிருங்க. ரூட் ஆஃப் ஓகே, இப்போ சைடில் எழுதிருக்கோம் பார்த்தீங்களா, இதை நீங்கள் ரூட்டுக்குள்ளே எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு 2 இருக்குது. அப்போ எழுதிக்கலாம். 2 இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ வேணால் எல்லாமே 2 தான், கவுண்ட் பண்ணிடுங்க. 1 2 3 4 5 6 7 8 8 2 இருக்குது. அப்போ எழுதிக்கலாம் 2 இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 2. ஓகே, ஸோ 1 2 3 4 5 6 7 8 8 இருக்குது. ஸோ இப்போ 2 2 இருக்குது. அப்போ ஒரு 2 வெளியே எடுத்துடலாம். இன்டூ திரும்பவும் 2 2 இருக்குது, ஒரு 2 வெளியே எடுக்கலாம். இன்டூ 2 2 இருக்குது, ஒரு 2 வெளியே எடுக்கலாம். திரும்பவும் 2 2 இருக்குது, ஒரு 2 வெளியே எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணலாம். 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. அப்போ ரூட் ஆஃப் 2 5 6ஓட வேல்யூ என்னன்னா 16. ஓகே, தேர்ட் சப்டிஷன் பார்த்துடலாம். 7 8 4. ஓகே, சொல்யூஷன் டா ஃபார்மெட்லேயே பண்ணிடலாம். 7 8 4 லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பர், அப்போ 2 டேபிள் போகும். 7ல் 2 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 3 டைம்ஸ் இருக்குது. 3 2s are 6.
ஸோ இப்போ 7லேருந்து 6 மைனஸ் பண்ணால் 1, அப்போ பேலன்ஸ் 1 மேலே எழுதிருங்க. இப்போ இது 18 ஆயிடுச்சு. ஓகே, இப்போ 9 2s are 18. ஓகே, நெக்ஸ்ட்டு 2 2s are 4. ஓகே, திரும்ப லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பர், அப்போ 2 டேபிளில் போகும். 3ல் 2 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 1 டைம் தான். 1 2s are 2, பேலன்ஸ் 1. இப்போ இது 19 ஆயிடுச்சு. 19ல் 2 எத்தனை டைம்ஸ் இருக்கும்னா 9 டைம்ஸ் இருக்கும். 9 2s are 18, ஸோ பேலன்ஸ் 1. இப்போ இது 12 ஆயிரும். 6 2s are 12. ஓகே, திரும்ப லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பர், அப்போ 2 டேபிளில் போகும். ஸோ 1 2 டேபிளில் போகாது, அப்போ ரெண்டையும் சேர்த்து எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ 19ல் 2 9 டைம்ஸ் இருக்கும். 9 2s are 18, ஸோ பேலன்ஸ் 1. இப்போ இது 16 ஆயிடுச்சு. 8 2s are 16. திரும்ப லாஸ்ட் நம்பர் என்னது? ஈவன் நம்பர், அப்போ 2 டேபிளில் போகும். ஸோ 9ல் 2 வந்து 4 டைம் இருக்கும். 4 2s are 8, பேலன்ஸ் 1. இப்போ இது 18, ஸோ அப்போ 9 2s are 18. ஸோ இப்போ பாருங்க, லாஸ்ட் நம்பர் ஆட் நம்பர். ஸோ இதை 49 பார்த்தாலே தெரியுது. 7 7s are 49. ஓகேங்களா? ஸோ இப்போ 7 பிரைம் நம்பர். ஸோ அதனால இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ √784 எப்படி எழுதலாம்? ஸோ இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இதை எழுதிக்கலாம். ஸோ ரூட் அப்படியே எழுதிருங்க. 784க்கு பதில் சைடில் உள்ளதை மட்டும் எழுதணும். அப்போ 2 × 2 × 2 × 2, நெக்ஸ்ட்டு 2 7 இருக்குது, எழுதிக்கோங்க. 7 × 7. ஓகே, ஸோ ரூட்டுக்குள்ளே 2 2 இருக்குது, அப்போ வெளியே எடுக்கும்போது ஒரு 2 வெளியே எடுக்கலாம். இன்டு 2 2 இருக்குது, ஒரு 2 எழுதிருங்க. இன்டு 2 7 இருக்குது, ஒரு 7 எழுதிக்கோங்க. ஓகேங்களா? 2 2s are 4, 4 2s are 28. அப்போ √784ஓட வேல்யூ என்னன்னா 28. ஓகேங்களா? ஓகே ஓகே, ஃபோர்த் சப்டிவிஷன் 1156 சால்வ் பண்ணிடலாம். சேம் அதே டாப் ஃபார்மெட் தான். லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பர், அப்போ 2 டேபிள். 5 2s are 10. ஸோ இப்போ இங்கே பேலன்ஸ் 1. இப்போ இது 15 ஆயிரும். நெக்ஸ்ட்டு 7 2s are 14. ஸோ இங்கே பேலன்ஸ் 1. இப்போ இது 16 ஆயிரும். ஸோ இங்கே 8 2s are 16. திரும்பவும் லாஸ்ட் நம்பர் என்னது? ஈவன் நம்பர், அப்போ 2 டேபிளில் போகும். 2 2s are 4. ஸோ பேலன்ஸ் 1. இப்போ இது 17 ஆயிரம். 8 2s are 16. ஸோ இப்போவும் பேலன்ஸ் என்னது? 1 தான். ஸோ இப்போ இது 18 ஆயிரம். 9 2s are 18. ஸோ இப்போ பாருங்கள், லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பர் இல்லை, ஸோ அதனால் ஆட் நம்பர். ஸோ இதை வந்து நீங்கள் 3 டேபிளுக்கு சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக போகாது. ஸோ 289 வந்து ஒரே ஒரு டேபிளுக்கு மட்டும்தான் போகும். என்ன டேபிள்னா 17 டேபிளுக்கு மட்டும்தான் போகும். ஸோ 289ல் 17 எத்தனை டைம் இருக்குன்னா 17 டைம் இருக்குது. 17 × 17 தான் என்னன்னா 281. வேணால் நீங்கள் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? 7 7s are 49. அப்போது 9 பேலன்ஸ் 4. 7 1s are 7. 7 கூட 4 ஆட் பண்ணால் 11. 1 7s are 7. 1 1s are 1. ஓகே, ஆட் பண்ணிடலாம். 9 7 1 ஆட் பண்ணால் 8. 1 1 ஆட் பண்ணால் 2. பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 289 ஒரே ஒரு டேபிள் தான் போகும். 17 டேபிளுக்கு மட்டும்தான் போகும். ஸோ இதை நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணணும் அப்படின்னா 1 ஸ்கொயர்லேருந்து 20 ஸ்கொயரோட வேல்யூ வரைக்கும் தெரிஞ்சிருந்து அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த சம்ம சால்வ் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? இப்போ 17 வந்து பிரேம் நம்பர். ஸோ அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸோ அப்போ √1156 எப்படி எழுதலாம்? ஸோ இதுக்கு பதில் இதை எழுதிக்கலாம். சைடில் உள்ளது 2 × 2 × 17 × 17. ஸோ ரூட்டுக்குள்ளே 2 2 இருக்குது, அப்போ ஒரு 2 வெளியே எடுக்கலாம். இன்டு ரூட்டுக்குள்ளே 2 17 இருக்குது, ஒரு 17 வெளியே எடுக்கலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணலாம். 17 2. 7 2s are 14, பேலன்ஸ் 1. 2 1s are 2. 2 கூட 1 ஆட் பண்ணால் 3. அப்போ 34. அப்போ √1156ஓட வேல்யூ 34. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபோர்த் சப்டிஷனோட ஆன்சர். ஃபிஃப்த் சப்டிஷன் பார்க்கலாம். ஓகே, சால்வ் பண்ணிடலாம். லாஸ்ட் நம்பர் ஆட் நம்பர், அப்போ 3 டேபிளுக்கு சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போ 1 3s are 3, பேலன்ஸ் 1. இப்போ இது 17 ஆயிரம். நெக்ஸ்ட்டு 5 3s are 15. 17லேருந்து 15 மைனஸ் பண்ணால் 2. அப்போ இது இப்போ 26. ஓகேங்களா? இனிமேல் 26ல் எத்தனை டைம்ஸ் 3 இருக்குன்னா 8 டைம்ஸ் இருக்குது. 8 3s are 24. ஸோ இப்போ பேலன்ஸு 2. இப்போ இது 21 ஆயிரும். இனிமேல் 7 3s are 21. ஓகேங்களா? ஸோ இப்போ லாஸ்ட் நம்பர் திரும்பவும் ஆட் நம்பர். அப்போ 3 டேபிளுக்கு சால்வ் பண்ணி பார்க்கலாம். 5 3s are 15. ஓகே, நெக்ஸ்ட்டு 8ல் 3 2 டைம்ஸ் இருக்கும். 3 2s are 6, பேலன்ஸ் 2. இப்போ 27. 9 3s are 27. லாஸ்ட் நம்பர் ஆட் நம்பர் தான். ஆனால் இப்போ இதை நீங்கள் 3 டேபிளுக்கு சால்வ் பண்ணிங்கன்னா சால்வ் ஆகாது. இது வந்து ஒரே ஒரு டேபிளுக்கு மட்டும் தான் போகும். எந்த டேபிளுக்குன்னா 23. ஓகேங்களா? 23
5 to 9ல 23 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 23 டைம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? 5 to 9 ஒரே ஒரு டேபிள் தான் போகும், 23 டேபிளுக்கு மட்டும் தான் போகும். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்படின்னா நீங்க இந்த சம்ம நிறைய டைம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ 23 வந்து ஒரு பிரைம் நம்பர், அதனால இதோட ஸ்டாப் பண்ணிருங்க. ஸோ இப்போ ரூட் ஆஃப் 4761 எப்படி எழுதிக்கலாம்? ரூட் ஆஃப் சைடில் உள்ளது எழுதிருங்க. 3 into 3 into 23 into 23. ஓகே, 2 times 3 இருக்கு, அப்போ ஒரு 3 எழுதிருங்க. 2 times 23 இருக்கு, ஒரு 23 எழுதிருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணலாம். 3 3s are 9, 3 2s are 6. ஓகே, அப்போ ரூட் ஆஃப் 4761 வேல்யூ என்னன்னா 69. 6th சப்டிவிஷன் 9025 சால்வ் பண்ணிடலாம். 9025. லாஸ்ட் நம்பர் ஆட் நம்பர், அதுவும் எனது 5 இருக்கு. அப்போ 5 டேபிளுக்கே சால்வ் பண்ணி பாருங்க. 9ல 5 1 டைம்ஸ் தான் இருக்கு. ஓகேங்களா? 1 5s are 5. ஸோ பேலன்ஸ் 4. இப்போ இது 40 ஆயிரும். 8 5s are 40. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த 2 வந்து 5 டேபிளுக்கு போகாது. பார்த்தீங்களா? ரொம்பவே சின்ன நம்பர். 5 விடைக்கும் 2 சின்ன நம்பர். அப்போ நீங்கள் இந்த 2 நம்பரையும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? 25 இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி 2 நம்பர் சேர்த்து எடுக்கும்போது நம்ம இங்கே 0 போட்டுட்டு தான் சேர்த்து எடுக்கணும். சரிங்களா? இப்போ 5 5s are 25. திரும்பவும் லாஸ்ட் நம்பர் 5 திரும்பவும் 5 டேபிள் போகும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும் சேர்த்து எடுக்கணும். இங்கே கூட நீங்கள் 2 நம்பரை சேர்த்து எடுக்கும்போது முன்னாடி 0 போடணும். ஆனால் இங்கே என்னன்னா ஒரு நம்பர் முன்னாடி 0 இருந்து அப்படின்னா அதுக்கு வேல்யூ கிடையாது. அதனால நம்ம இங்கே 0 போட மாட்டோம். ஓகேங்களா? ஆனால் இந்த மாதிரி நடுவில் சென்டரில் எங்கேயாவது 0 போடணும் அப்படின்னா கண்டிப்பாக போட்டாகணும். 18ல 5 வந்து 3 டைம்ஸ் இருக்கு. 5 3s are 15. ஸோ இப்போ பேலன்ஸ் 3. இப்போ இது 30 ஆயிரும். 6 5s are 30. இனி ஒரே ஒரு 5 மட்டும் இருக்கு. அப்போ 1 5s are 5. ஸோ இப்போ பாருங்க 3 6 1. இது இனிமே ஒரே ஒரு டேபிளுக்கு தான் போகும். எந்த டேபிள்னா 19 டேபிள். 19 into 19 தான் என்னன்னா 361. இதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்னேன், 1 ஸ்கொயர்லேருந்து 20 ஸ்கொயர் வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? 25 ஸ்கொயர் வேல்யூ வரைக்கும் தெரிகிறது ரொம்பவே பெஸ்ட்டு. இப்போ 19 பிரைம் நம்பர். ஸோ அதனால இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ரூட் ஆஃப் 9025 எப்படி எழுதிக்கலாம்? ரூட் அப்படியே எழுதிருங்க. சைடில் இருக்கிறதா எழுதிக்கோங்க. 5 into 5 into 19 into 19. ஓகே, ரூட்டுக்குள்ளே 2 5 இருக்குது, ஒரு 5 வெளியே எடுக்கலாம். 2 19 இருக்குது, ஒரு 19 எடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ 19ஐயும் 5ஐயும் மல்டிபிள் பண்ணலாம். 9 5s are 45, பேலன்ஸ் 4. 5 1s are 5. 5க்கு கூட 4 ஆட் பண்ணால் 9. அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 95. அப்போ ரூட் ஆஃப் 9025 வேல்யூ என்னன்னா 95. ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். 6th சம் சால்வ் பண்ணிடலாம். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் பை லாங் டிவிஷன் மெத்தட். இங்கே நம்ம ஸ்கொயர் ரூட் தான் கண்டுபிடிக்கணும். அதுவும் இங்கே லாங் டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இங்கே டோட்டலாக 5 சப்டிவிஷன் இருக்குது. 1 by 1 நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்னன்னா 1764. ஓகே, சொல்யூஷன் லாங் டிவிஷன் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். உள்ளே எழுதிருங்க. 1764 உள்ளே எழுதிருங்க. ஸோ இப்போ நம்ம இதை 2 2 பிரிக்கணும். அதுவும் லாஸ்ட்லேருந்தே பிரிங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 2 நம்பரையும் சேர்த்து. ஓகே, நம்ம இப்போ 2 நம்பரை சேர்த்து பிரிச்சாச்சு. இப்போ பாருங்க 17 நம்ம சேர்த்தே தான் எடுக்கணும். 17 ஸ்கொயர் வேல்யூ கிடையாது. ஸ்கொயர் வேல்யூனா என்னதுன்னு தெரியும் இல்லையா? 2 2s are 4. அதே மாதிரி 3 3s are 9. நெக்ஸ்ட் 4 4s are 16. நெக்ஸ்ட் 5 5s are 25. ஸோ இப்போ 17 இதுக்கு இடையில வரும். அப்போ 17 விடைக்கு சின்ன நம்பர் தான் நீங்கள் எடுக்கணும். 16 தான் எடுக்கணும். 25 எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்போ 4 4s are என்னது? 16. அப்போ மேலேயும் 4 எழுதிருங்க, இதுக்கு பக்கத்துலேயும் 4 எழுதுங்க. 4 4s are 16. 17லேருந்து 16 மைனஸ் பண்ணால் 1. ஓகே, நெக்ஸ்ட்டு இறக்கும் போது இந்த 2 நம்பரையும் சேர்த்து தான் இறக்கணும். 64. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எழுதும்போது இந்த குவாஷியன்ட்டுக்கு கூட நம்ம 2 மல்டிபிள் பண்ணிடணும். 4 2s are 8. அப்போ 8 இங்கே எழுதிருங்க. ஸோ இப்போ பாருங்கள் லாஸ்ட் என்ன நம்பர் இருக்குது? 4. 4 எதோட ஸ்கொயர் வேல்யூ? 2 ஸ்கொயரோட வேல்யூ தான் 4. அப்போது மேலேயும் 2 எழுதுங்க, 8க்கு பக்கத்துலேயும் 2 எழுதிருங்க. ஓகேங்களா? 2 2s are 4, 2 8s are 16. இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ மைனஸ் பண்ணால் 0 கிடச்சிரும். இப்போ நம்மளுக்கு 0 கிடச்சிடுச்சு. ஸோ அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ லாங் டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணி 1764 வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். குவாஷியன்டோட வேல்யூ தான் எழுதணும். என்னது? 42. ஓகே ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் 6 8 8 9 சால்வ் பண்ணிடலாம். லாங் டிவிஷன் மெத்தட் 6 8 8 9. ஓகே, 2 2 பிரிக்கணும். ஃபஸ்ட்டு 68 ஒரு ஸ்கொயர் வேல்யூ கிடையாது இல்லையா? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். 5 5s are 25. நெக்ஸ்ட்டு 6 6s are 36. 7 7s are 49. நெக்ஸ்ட்டு 8 8s are 64. 9 9s are 81. அப்போ
68 எங்கே வரும்? இதுக்கு இடையில வரும். அப்போ 68 அப்படிக்கு கம்மியான வேல்யூ என்னது? 64. அப்போ இதை தான் எடுக்கணும். அப்போ 8 8s are 64. அப்போ மேலே 8 எழுதிருங்க, இதுக்கு பக்கத்துலேயும் 8 எழுதிருங்க. அப்போ 8 8s are 64. ஓகே, இப்போ மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணால் 8லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 4. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பரையும் சேர்த்தே நீங்கள் கீழே இறக்கணும். அப்போ 89 இறக்கிடலாம். ஓகே, ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் சால்வ் பண்ணும்போது குவாஷன்ட்டுக்கு கூட 2 மல்டிபிள் பண்ணிடணும். 8 2s are 16. ஓகே, இப்போ பாருங்க 9 லாஸ்ட் என்ன நம்பர்? 9. 9 எதோட ஸ்கொயர் வேல்யூ? 3யோட ஸ்கொயர் வேல்யூ. 3 3s are 9. அப்போ மேலேயும் 3 எழுதிருங்க, இதுக்கு பக்கத்துலேயும் 3 எழுதிருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ 3ஆல் இதை மல்டிபிள் பண்ணிடுங்க. 3 3s are 9. நெக்ஸ்ட்டு 6 3s are 18. பேலன்ஸ் 1. நெக்ஸ்ட்டு 3 1s are 3. 3க்கு கூட 1 ஆட் பண்ணால் 4. பார்த்தீங்களா? ஸோ இப்போ சேமாக வந்துடுச்சு. மைனஸ் பண்ணால் 0 கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ லாங் டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணி 6 8 8 9ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோன்னா 83. ஓகே, தேர்ட் சப்டிவிஷன் 11025 சால்வ் பண்ணிடலாம் லாங் டிவிஷன் மெத்தட். ஓகே, லாஸ்ட்லேருந்தே 2 2 நம்பராக பிரிங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் 1 மட்டும் இருக்குது. அப்போ 1 × 1 1 ஸ்கொயரோட வேல்யூ தான் என்னது? 1. அப்போ பிரச்சனையே இல்லை, இங்கேயும் 1 எழுதிருங்க, இங்கேயும் 1 எழுதிருங்க. 1. அப்போ மைனஸ் பண்ணால் 0. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பரையும் நீங்கள் கீழே இறக்கிருங்க. 1 0. லாஸ்ட் நம்பர் என்னது? 0. ஓகே, 0 வந்து எதோட ஸ்கொயர் வேல்யூமே கிடையாது இல்லையா? ஸோ அதனால் மேலே 0 போட்டுக்கிட்டு இந்த ரெண்டு வேல்யூமே நீங்கள் திரும்ப கீழே இறக்கிருங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ இறக்கிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் எழுதும்போது குவாஷன்ட்டுக்கு கூட 2 மல்டிபிள் பண்ணியிருக்கணும். 2 10s are 20. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் லாஸ்ட் நம்பர் என்னது? 25. அப்போ 5 5s are 25. அப்போ மேலே 5 எழுதிருங்க, இங்கே 5 எழுதிருங்க. சரிங்களா? ஸோ இப்போ 5 டேபிளால் 205 மல்டிபிள் பண்ணணும். 205 5 5 5s are 25. பேலன்ஸ் 2. 5 × 0 0 தான். 0க்கு கூட 2 ஆட் பண்ணால் 2. 5 2s are 10. ஓகே, இப்போ பார்த்தீங்களா சேமாக வந்துடுச்சு. அப்போ ஓகே, அப்போ இதை இங்கே எழுதிக்கலாம் 1025. இப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா 0 கிடச்சிரும். சேம் நம்பர் இல்லையா? மைனஸ் பண்ணால் 0. ஓகே, அப்போ லாங் டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணி 11025ஓட ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். வேல்யூ என்னது? 105. ஓகே, 105ன்னு எழுதிக்கலாம். ஃபோர்த்து சப்டிவிஷன் 17956 சால்வ் பண்ணிடலாம் லாங் டிவிஷன் மெத்தட். ஓகேங்களா? ஓகே, லாஸ்ட்லேருந்தே ரெண்டு நம்பராக பிரிங்க. ஓகே, ஃபஸ்ட் என்னது? 1 மட்டும்தான் இருக்குது. அப்போ 1 1s are 1. மைனஸ் பண்ணால் 0 கிடச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பரையும் நீங்கள் சேர்த்து தான் இறக்கணும். 7 9. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் சால்வ் பண்ணும்போது குவாஷன்ட்டுக்கு கூட 2 மல்டிபிள் பண்ணணும். 2 1s are 2. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ லாஸ்ட் நம்பர் என்னது? 9. 3 ஸ்கொயரோட வேல்யூ தான் 9. அப்போ மேலேயும் 3 எழுதிருங்க, இதுக்கு பக்கத்துலேயும் 3 எழுதிருங்க. ஓகே, இப்போ 3 டேபிளால் 23 மல்டிபிள் பண்ணணும். அப்போ 3 3s are 9. 3 2s are 6. ஓகே, மைனஸ் பண்ணிடலாம். 9லேருந்து 9 மைனஸ் பண்ணால் 0. 7லேருந்து 6 மைனஸ் பண்ணால் 1. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம இறக்கணும். 5 6. ஸோ இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் சால்வ் பண்ணும்போது குவாஷன்ட்டுக்கு கூட 2 மல்டிபிள் பண்ணணும். இப்போ குவாஷன்ட் என்னது? 13. 13 கூட 2 மல்டிபிள் பண்ணலாம். 3 2s are 6. நெக்ஸ்ட்டு 2 1s are 2. 26. ஓகே, இப்போ பாருங்கள் லாஸ்ட் நம்பர் என்னது? 6. 6 எதோட ஸ்கொயர் வேல்யூமே கிடையாது இல்லையா? ஸோ அப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலான்னா 4 4s are 16. லாஸ்ட் பாருங்க 6ல முடியுது. அதே மாதிரி 6 6 are 36. இங்கே லாஸ்ட் நம்பர் 6ல முடியுது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 4ஆல் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு 26 4 × 4. ஓகேங்களா? 4 4s are 16. பேலன்ஸ் 1. 6 4s are 24. 24க்கு கூட 1 ஆட் பண்ணும்போது 25. அப்போ பேலன்ஸ் 2. 4 2s are 8. 8க்கு கூட 2 ஆட் பண்ணால் 10. பார்த்தீங்களா சேமாக வந்துடுச்சு. அப்போ இங்கேயும் 4 எழுதிருங்க, மேலேயும் 4 எழுதிருங்க. ஓகே, அப்போ 1056 மைனஸ் பண்ணால் 0 கிடச்சிடும். அப்போ ரூட் ஆஃப் 17956ஓட வேல்யூ என்னன்னா 134 எழுதிக்கலாம். ஃபிஃப்த் சப்டிவிஷன் 418609 சால்வ் பண்ணிடலாம் லாங் டிவிஷன் மெத்தட். ஓகே, ரெண்டு நம்பராக ஃபஸ்ட்டு பிரிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் 41. ஸோ 41 ஸ்கொயர் வேல்யூ கிடையாது. இதுக்கு முன்னாடி உள்ள வேல்யூ என்னென்னா 6 × 6 என்னென்னா 36. அப்போ இதை தான் நீங்கள் எடுக்கணும். அப்போ மேலே 6 எழுதிருங்க, இங்கே 6 எழுதிருங்க. 6 6 are 36. ஓகே, இப்போ மைனஸ் பண்ணலாம். இது 11 ஆகும், இது 3 ஆயிரும். 11லேருந்து 6 மைனஸ் பண்ணால் 5. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பரையும் கீழே இறக்கிடலாம். 8
6. நெக்ஸ்ட் ஸ்டெப் சால்வ் பண்ணும்போது குவாஷியன்ட்டுக்கு கூட 2 மல்டிபிள் பண்ணிடணும். 6 2s are 12. இங்கே அப்படியே எழுதிருங்க. இப்போ பாருங்க லாஸ்ட் நம்பர் என்னது 6. அப்போ ரெண்டு நம்பருக்கு நம்ம சால்வ் பண்ணலாம். 4 4s are 16. நெக்ஸ்ட் 6 6 are 36. ரெண்டுமே லாஸ்ட் 6ல முடியுது. ஸோ அதனால தான் இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம இப்போ யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 4ஆல ட்ரை பண்ணி பார்க்கலாம். 12 4 into 4. ஓகேங்களா? 4 4s are 16. பேலன்ஸ் 1. 4 2s are 8. 8 கூட 1 ஆட் பண்ணா 9. 4 1s are 4. எழுதிக்கலாம். 4 வச்சே ட்ரை பண்ணிருங்க. ஏன்னா 6 வச்சு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா 5 8 6 விடைக்கும் ஜாஸ்தி ஆயிரும். ஓகேங்களா? அப்போ இங்கேயும் 4 எழுதிக்கலாம். மறக்காம மேலேயும் 4 எழுதிருங்க. வேல்யூ என்ன கிடைச்சி 4 9 6 மைனஸ் பண்ணிடலாம். 6லேருந்து 6 மைனஸ் பண்ணால் 0. இப்போ இது 18 ஆயிரும், இது 4 ஆயிரும். 18லேருந்து 9 மைனஸ் பண்ணால் 9. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பரையும் கீழே இறக்கிடலாம். 0 9. நெக்ஸ்ட் ஸ்டெப் சால்வ் பண்ணும்போது குவாஷியன்ட் கூட 2 மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? 2 4s are 8. நெக்ஸ்ட் 6 2s are 12ன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்க லாஸ்ட் நம்பர் 9. அப்போ 3 3s are 9. இன்னொரு நம்பர் கூட வரும். என்னன்னா 7 7s are 49. ரெண்டுமே லாஸ்ட்ல 9ல முடியுது. ஓகேங்களா? நீங்க 3ஆல ட்ரை பண்ணீங்க அப்படின்னா சின்ன வேல்யூ தான் கிடைக்கும். அதனால நீங்க 7ஆலே ட்ரை பண்ணிருங்க. அப்போ 1 2 8 7 into 7. ஓகேங்களா? 7 7s are 49. அப்போ இங்க 9 பேலன்ஸ் 4. 7 8s are 56. 56 கூட 4 ஆட் பண்ணிடலாம். 10 பேலன்ஸ் 1 அப்போ 6 அப்போ 60. அப்போ இங்கே 0 பேலன்ஸ் 6 நம்ம மேலே எழுதிக்கலாம். 7 2s are 14. 14 கூட 6 ஆட் பண்ணோம் அப்படின்னா 20. அப்போ இங்கே 0 பேலன்ஸ் 2. 7 1s are 7. 7 கூட 2 ஆட் பண்ணால் 9. அப்போ பார்த்தீங்களா சேமாக கிடச்சிடுச்சு. அப்போ இங்கே 7 எழுதிக்கணும். மறக்காம மேலேயும் 7 எழுதிருங்க. வேல்யூ என்ன கிடைச்சி 9009. அப்போ 0 மைனஸ் பண்ணால் 0 கிடைக்கும். ஓகே, அப்போ √418,609 வேல்யூ என்னன்னா 647 எழுதிக்கலாம். 647. ஓகேங்களா? இந்த சம் ஒரு ஈஸியான சம் தான். நீங்க இந்த சம்மை ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அப்போதான் உங்களுக்கு இன்னும் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இவ்வளவு இந்த சம் உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.